கூமாப்பட்டிக்கு போனவங்கெல்லாம் கூமாப்பட்டி நம்பி போனோம், நினைச்ச மாதிரி இல்லை, அவர் தண்ணீர் வந்து சர்பத் மாதிரி இருக்கும்னாரு, பன்னீர் மாதிரி இருக்கும்னாரு, இங்கே தண்ணியே இல்லை, கடலையே காணுமா, கிணத்தையே காணுமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கூமாப்பட்டியும் பிளவக்கலும் கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டரு. அங்கே போய் பார்த்தா பிளவக்கல் அணை வந்து மூடப்பட்டிருக்கு, அணைக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் அறிவிப்பு கொடுத்துச்சு, ஏமாத்திட்டாருன்னு சொல்லி பல பேர் போடுறாங்க. இன்னொன்று பிபிசி போன்ற ஊடகங்கள்லாம் கூமாப்பட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, கழிவறை வசதி இல்லை, பயணியர் தங்கும் விடுதி இல்லை, சாலை வசதி சரியா இல்லை, சாலைகளை 2 பக்கம் வந்து மலம்லாம் கழிக்கிறாங்க அப்படின்னு ஆய்வு பண்ணி எடுத்து போட்டிருக்காங்க. இதன் மூலமாக தங்கபாண்டியினுடைய முகம் வெளிவரல, தமிழ்நாடு அரசினுடைய முகம் வெளிவந்திருக்கிறது. தங்கபாண்டி இந்த கூமாப்பட்டி காணொலி போட்ட பிறகு சமூக ஊடகங்கள் இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலாம் போய் பேசின பிறகு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாரு. எங்க ஊரு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கு, இப்பவும் சொல்றேன், கூமாப்பட்டி தனி ஐலாண்டு தான், எங்க ஊர் சிறந்த ஊர் தான், ஆனா எங்க ஊருக்கு கடந்த